முத்து புல்லு சாப்பிடுதா? முத்து 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 புல்லு சாப்பிடுதா? வாங்க. முத்தாய் வா, இதுக்கால போவோம்பா. ஓடி வா, வா அம்மாவோட வா, வா இங்கே வா, இதால் வா. வாங்க செல்லம், ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, வாங்க ஓடி வாங்க, வாங்க வாங்க முத்தாய் பலகாரம் செய்வோம், வாங்க ஓடியாங்க ஓடியாங்க. முத்துக்குட்டி வருத்தடா இங்கிட்ட. அம்மாவுக்கு சொல்லல, அம்மாக்கெல்லாம் சொல்லல. வா செல்லுமி 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 செல்லுமி. ஓகே, எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவோம். வாங்க முத்தாய் வாங்க. என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று நுடூடி காலம் வாழணும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. இன்றைக்கு நான் புது வருஷம் தமிழ் புத்தாண்டுக்காக வித்தியாசமாக ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்காக. எப்பயுமே செய்கிற மாதிரி பொங்கல் செய்யலை. நான் இன்றைக்கு பொங்கல் நான் ஆல்ரெடி செய்துட்டேன், வெள்ளைப்பொங்கல். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக 2 பலகாரம் செய்து காட்டலாம்னு இருக்கிறேன். சீனி அரியாரம் இனிப்பாக இருக்கணும். நிறைய நாளாச்சு நானும் சீனி அரியாரம் செய்து இந்த வருஷப்பிறப்புக்காக சீனி அரியாரம். அடுத்தது பயறு, கிட்டத்தட்ட பைத்தம்பலகாரம் மாதிரியே பச்சை பயிரில். அடுத்தது கச்சானை வச்சு, கச்சான் நேற்று எல்லாம் கழுவி காய போட்டு வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் வறுத்துட்டேன் லைட்டாக. இதை உங்களுக்கு திருப்ப இன்னொருக்கா வடிவாக இந்த தோல் கலர்ற அளவுக்கு கொஞ்சம் வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் பச்சைத்தன்மை இருக்குது. வறுத்துட்டு அதை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். இதெல்லாமே நான் டுனீஷியா ஹாலிடே போயிருந்த போது கொஞ்சம் சமைக்கிற பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தேன். நான் இவ்வளோ நாளும் பாவிக்காய் வச்சுருந்தேன். நான் இன்றைக்கு புது வருஷம் பண்ணோன்னே எல்லாத்தையும் தமிழ் புத்தாண்டில் இந்த குசினிக்கு புதுசாக சில பொருட்களை வச்சு செய்யணுமெண்டுக்கா இவ்வளோ நாளும் அதை பாவிக்காய் வச்சுருந்தேன். நான் இப்போ இன்றைக்கு அதெல்லாத்தையும் எடுத்து தமிழ் புத்தாண்டோட இதெல்லாமே இதில் இருக்கிற இந்த பொருட்கள், இந்த மரத்தால் செய்த இந்த பொருட்கள் எல்லாமே ஒலிவ் மரத்தில் இருந்து செய்யப்பட்ட பொருட்கள். இதை நீங்கள் வேணுமெண்டா நிறைய பேர் இதை விரும்பலாம், விரும்பி கேட்கலாம். என்னட்ட இது ஆன்லைன்லேயும் போட்டிருக்குது. நான் பார்த்தேன். எங்களோட வீட்டிலையும் ஒலிவ் மரம் நிற்குது, சின்னதாக ஒரு ஒலிவ் வச்சுருக்கிறோம். இந்த மரத்தில் தான் இது செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஒலிவ் ஆயில் எடுப்பினோம். அடுத்தது இந்த ஒலிவ் காயை வச்சு இந்த பீஸாக்கு போடுறது, சலாட்டுக்கு போடுறது, சும்மா சாப்பிடலாம். அரபிக் கண்ட்ரி, முஸ்லீம் கண்ட்ரிஸில் நிறைய அந்த ஒலிஃபை வச்சு நிறைய சாப்பாடு செய்யணும். ஸ்பெயின், இட்டாலி, இப்படி நிறைய விதமான ஒலிஃபில் வச்சு சாப்பாடு செய்யணும். அதில் செய்யப்பட்டது தான் இது. நல்ல ஹெவியானது, சமையலுக்கு நல்லது. இதை நீங்கள் வேண்டணுமெண்டு நினச்சிங்களான்னு சொன்னேன். அமேசானில் நான் பார்த்தினான். வேணுமெண்டா அதில் லிங்கை உங்களுக்கு கொடுத்து விட்றேன். நீங்கள் யாராவது விரும்பி கேட்டால் நான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இதுதான். இது எப்படி இருக்குது? அடுத்தது இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பெருசெல்லாம் இருக்குது, பிளேட் இருக்குது, கப் இருக்குது. இது நான் ஒரு சின்னதாக கொண்டு வந்தேன். ஏன்னு சொன்னால் நிறைய வேண்டி என்னால் கொண்டு வர இயலாது, உடைஞ்சி போயிடும். அதோட ஹேண்ட் லக்கேஜ் தான் எங்களுக்கு அலவுட்டாக இருந்தது. இப்போ ஆல்ரெடி நான் வேறு பொருட்களை வேண்டிட்டேன். அதனால் எனக்கு நிறைய ஒன்று வேண்டிக்கொண்டு இயலாது, ஆசைக்கு ஒன்று வேண்டிட்டு வந்தேன். முதல்ல தேங்காயை உடைக்கலாம். ஐயோ, கொஞ்சோண்டு தான் இருந்ததுல. நீ இதுக்கு சொத்தியாக போச்சா நேரம். எங்கேயோ உடைஞ்சிது இருந்தது. கண்ணு தெரியடி, கண்ணாடி விடணும். எஸ், உடைஞ்சிச்சு. கவின் நல்லா நீங்கள் குடிச்சு பார்க்குறியா? ஏன் இந்த வானங்கை நீட்டு
ஓகே, தேங்காய் திருவோம். இப்போ வந்து உடைச்ச தேங்காயை முதல்ல திருவோம். இது வந்து நடமாடும் திருவலை. கீச்சு கீச்சு கீச்சு. முத்தாயி முத்தாயி இங்கே வா, எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு அஞ்சு வா. எங்கே போயிட்டாள் முத்து பேபி? முத்தாயி முத்து வா. இந்த முத்தாயி இந்த இதை கொண்டு போட்டு வா. இந்த முத்து இந்தடி இந்தடி. இதில் வந்து பயறு எடுத்துருக்குறேன், பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு நேற்று லைட்டாக வறுத்து வச்சினான். இன்றைக்கு அதை இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இதை கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுக்கொள்ளுவோம். கலர் மாறி வரணும், அதே நேரம் பயிறு வாசம் வரணும். நார்மலாக பைத்தமணி நேரம் வந்து உடைச்ச பாதிப்பருப்பு, அதாவது கோதி நீக்கின பயிரில் தான் செய்கிறது. நான் வந்து இன்றைக்கு இந்த தோலோடையே எடுத்து செய்ய போகிறேன். கிட்டத்தட்ட இந்த கச்சானையும் இந்த பச்சை பயிரையும் வச்சு தான் செய்ய போகிறேன். இது வந்து நல்ல சத்தாயும் இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பயிறு நல்லா வறுத்தாச்சு. சேம் கச்சானையும் கருக்காமல் வறுக்கணும். இவ்வளோ கச்சானம் தேவையில்லை, நான் வறுத்து வச்சேனேன்டா இந்த வீட்டு தேவைக்கும் தேவைப்படும். ஓகே, இப்போ கச்சான் வறுத்து முடிச்சாச்சு. ஓகே, என்னோட திடீர் ப்ளவுஸ், திடீர் சாரின்னு சொல்ல முடியாது. சாரி வந்து சரியான பழசு. ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இந்த சாரியை நான் ஒரு தடவை கட்டினான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த சாரி நான் கட்டையில். நேற்று இரவு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்து நானும் என் கணவரும் எங்களோட சொந்தக்காரர், எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஆளுக்கு பர்த்டேக்கு போயிட்டு வந்து இந்த சாரியை ப்ளீட் பண்ணி உடனே அயன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ப்ளவுஸே தைச்சினேன். சாரி அயன் பண்ண தொடங்கிக்க நான் நினைக்கிறேன்னு ஒரு 12:30 இருக்கும். வந்த உடனே அப்படியே சாரி அயன் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 hour எடுக்கும் ஒரு சாரி ப்ளீட் பண்ணி அயன் பண்ண. அதை முடிச்சுட்டு ப்ளவுஸ் அந்த பார்ட்டிக்கு போகிற ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நான் ப்ளவுஸை கட் பண்ணி வச்சேன்னா அந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிருக்கு. 1.5 மணி நேரத்தில் இந்த ப்ளவுஸை நான் தைச்சிட்டேன். ஒரு டிசைன் ப்ளவுஸண்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஆல்ரெடி டிசைனாக இருக்கிறபடியாக எனக்கு ஈஸி இந்த ப்ளவுஸை தைக்கிறதுக்கு. எப்போயுமே நான் வந்து இந்த சாரி எடுக்கும்போது அந்த சாரியில் வர ப்ளவுஸ் மெட்டீரியலில் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். அதில் தைக்கிறது எனக்கு பிடிக்காது. இந்த சாரிக்கு இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியல். இந்த பக்கம் இருக்குதா, இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியல். இதை நான் தைக்கல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படி தைக்கிறதுக்கு. அப்போ சரி இதே கலரில் ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுஸ் துணி என்கிட்ட இருந்தது. அதை உடனே கட் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கு புது வருஷத்துக்காக என்னோடய புது வருஷம் யாரோ சொன்னாங்க இந்த வருஷம் வந்து சிவப்பில் புது வருஷம் வருதுன்னு சொல்லி, அதனால் நான் வந்து சிவப்பு சாரி ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்கல இல்லை. திடீரெண்டு இந்த சாரி தான் என் கையில் அம்பிட்டுது. பழைய சாரி என்றாலும் அது புதுசாக எப்படி ட்ரெண்டிங்காக போடலாம்னு நினச்சி தான் இதுக்கு ஒரு ப்ளவுஸை தைச்சி, ப்ளவுஸும் இதுக்கு மேட்சிங்காக ஒரு ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி போட்டு ஒரு ஜிமிக்கி போட்டு வெளிக்கிட்டு இருக்கிறேன்.
இதுதான் என்னோட தமிழ் நியூ இயர். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராவது வந்து சாரி அயன் பண்ணணும், நான் அயன் பண்ணுற மாதிரி அயன் பண்ணணும் பார்க்கணும்னு நினச்சிங்களேன்னு சொன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, கௌரி ரூபன் மேக்கப் பண்ணி இருக்குது இன்ஸ்டாகிராம். கௌரி ரூபன் ஆர்ட் வந்து டிக்டாக் இருக்குது, கௌரி ரூபன் ஆர்ட் வந்து ஃபேஸ்புக் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் போடுற சின்ன சின்ன வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். என்னோட லைஃப்பில் நான் என்னென்ன செய்கிறேன்ன்றதை சின்ன சின்ன வீடியோக்கள் நான் அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் போட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்கள் வேணும்னா பார்க்கலாம், வாங்க அதையும் போய் பார்ப்போம். இப்போ சமைக்கலாம், பலகாரம் செய்யலாம். இது வந்து வெள்ளை அரிசி அரியதரத்துக்காக, சீனி அரியாரம் செய்கிறதுக்காக அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தேலம் ஆகிட்டு தானே நினைக்கிறேன். நல்லா ஊறிட்டு இது வந்து புரோக்கன் பாஸ்மதி அரிசின்ற குருணை, அதுதான் நான் எடுத்திருக்கிறேன். நான் எப்பயுமே எங்களோட வீட்டு தேவைக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் குருணை புரோக்கன் பாஸ்மதி இதை வேண்டி வச்சிருக்கிறேன். அதில் இருந்து தான் புட்டு இடியப்பத்துக்கு அரிசி மா எடுப்பேன். அதே நேரம் காகத்துக்கு சோறுக்கு, சில வேளையில் பொங்கல், கஞ்சி. இன்றைக்கு வந்து அரியாரமும் இதில் தான் செய்ய போகிறேன். நார்மலாக நான் அரியாரம், வெள்ளை அரிசி, சிவப்பரிசி ரெண்டுலேயுமே செய்வேன். இன்றைக்கு வந்து இதில் செய்யலாமன்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இதை நல்லா தண்ணியை வடிய வைப்பேன். ஓகே, நான் வந்து அளக்கிற கப் வந்து சும்மா எந்த கப்பால் வேணுமென்றாலும் நீங்கள் போடலாம். அதே கப்பாலேயே சீனி அளந்து போட்டிங்களா சரி. இது வந்து நான் ஒரு 4 கப் புரோக்கன் பாஸ்மதி எடுத்து 3 மணித்தியாலம் ஊற போட்டு இப்போ தண்ணியை வடிய வைக்கிறேன். தண்ணியை வடிய வச்சுட்டு ஈஸியாக குயிக்காக இந்த அரியாரம் அப்படி செய்கிறேன்ட்டு காட்டுறேன். நிறைய பேர் என் அரியாரம் செய்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க நல்லா வந்திருக்குதுன்ட்டு சொல்லி. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இப்பையும் தங்களுக்கு அது பிடிபடையில் நல்லா வரையிலேன்னு சொல்கிற ஆக்களும் இருக்கணும். நீங்கள் முயற்சி செய்யுங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லா வரும். எல்லோரும் தெரிஞ்சு கொண்டு பிறக்கிறது இல்லை தானே, பழக பழக அதுவும் வரும். வடிய வச்ச அரிசியை இந்த மினி மில்லில் போடுறேன். ஆனால் இதை வந்து நல்லா அடிக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் நார்மலாக இந்த மினி மில்லில் அடிக்கும்போது குருணி வராது. குருணி எங்களுக்கு அரிய தரத்துக்கு வேணும். இதில் அடிக்கும்போது குருணி வராது. அதனால் லைட்டாக அடிச்சுட்டு எடுக்கணும். நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். 2 தரத்தில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடலாம். முத்து பேபி என்ன செய்யுது? முத்து பேபி ஓகே, இதை மூடிட்டு இந்த மினி மில்லை பற்றி திரும்ப நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்பையும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க. இது வந்து நான் ஆன்லைனில் வேண்டி கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக ஆயிட்டுது. நீங்கள் வேணுமென்று சொன்னால் அமேசானில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க. ஆனால் சின்னது வேண்டது உங்களுக்கு வேர்த்தில்லை. இது வந்து 1 கிலோ அடிக்கக்கூடியது. 500 கிராம், 1/4 கிலோ, 750 கிராம் இந்த மாதிரி சைஸில் எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து சின்னது வந்து வேர்த்தில்லை. கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் தூள் அரைக்கலாம், மாற்றிரிக்கலாம். அப்போ ஓகேயாக இருக்கும். ஐயோ, டைட்டாக பூட்டிட்டேனா? ரொம்ப டைட். இதை நல்லா டைட்டாக பூட்டிட்டு மடித்து இப்படி போடணும். ஓகே, ரெடி. புத்தாகி ஒரே ஒருத்த அவ்வளோதான். இதுக்கு மேலே அடித்தா ஒன்றுமே வராது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நார்மலாக குருணி வந்து கொளுத்தி எடுப்போம். இதில் அப்படி எடுக்க தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது, அதுலேயே தட்டி அரைக்கிறேன். நல்ல வெள்ளை வளையரண்டு இருக்குதுண்ணா, வெள்ளை வளையரண்டு. இது வந்து சீனி அரியாரம் செய்கிறதெல்லாம், அதை மாற்றிருக்கிறதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. மிக்சியில் அடித்தா தான் கன நேரம் எடுக்கும். எனக்கு இதில் செய்ய ஈஸியாக நான் குயிக்காக செய்துடுவேன். இப்போ கொஞ்சம் நல்லா தட்டி அரிக்கணும். அதனால தான் கரண்டியை வச்சு நல்லா தட்டுறேன். அப்போ தான் அந்த
இந்த கண்ணில் இருந்து அந்த கண் சைஸுக்கு அரிசி குருணியெல்லாம் இறங்கும். சீனி பாகு காய்ச்சறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். பாகு காய்ச்ச போகிறேன். இப்போ இதில் நான் வந்து 1 2 3 கப் சீனி எடுத்துருக்கிறேன். ஓகே, 3 கப் சீனி போடலாம். நான் 4 கப் அரிசி போட்டேன்னா. ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2-3 கொத்துக்கரண்டி, 1 2 இவ்வளோ போதும். இதை நல்லா பாகு காய்ச்சணும். இந்த சீனி வந்து நல்லா உருகி கம்பிப்பாக எடுக்கிற மாதிரி வரணும். ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து நான் சீனி அரியாரம் செய்கிற வீடியோ போட்டுட்டேன். என்னோடய சேனலில் சீனி அரியாரம் எப்படி செய்கிறேன்ற வீடியோ இருக்குது. விவரமாக பார்க்கணுமென்று சொன்னால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்க. ஷோர்ட்டாக பார்த்து சில சின்ன சின்ன டிப்ஸை வேணுமெண்டா எடுத்துக்கொள்ளலாம் இண்டியன் வீடியோவில் இருந்தாலும் பாருங்க. ஓகே, இப்போ சீனியை நல்லா கரைக்கணும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விடுறேன் இந்த டிஷ்ஷில் விட்டுட்டு, இப்போ இந்த பாகை வந்து குறைச்சி வச்சுட்டு போட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குதாண்டு. அப்படியே கட்டியாக நிற்கணும். எஸ், இது வந்து கரெக்டான பதம். இங்கே ஆனால் என்னென்னு சொன்னால் உள்ள சீனி கரையாமல் இருக்குது. அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சணும். தெரியுது? எஸ், கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த பாகு எடுத்து இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு அடியாக ஊற்றக்கூடாது. ஏன்னாண்டா எங்கள்கிட்ட இருக்கிற மா கொஞ்சம் தான். இப்போ இது வந்து நிறைய தண்ணியாக எடுக்காது. பச்சை அரிசி மா வந்து நிறைய பாகு எடுக்காது. இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி பார்த்து தான் விடணும். கொஞ்சம் தண்ணி பதமாக குழச்சி வைக்க கடைசியாக நல்லா இறுகி வந்து இருக்கும். இப்போ நாங்கள் குழச்ச உடனே இதை போட்டு தட்டி போட போகிறதில்ல. கொஞ்சம் நேரம் வைக்கணும். இந்த திக்கும் இருக்கக்கூடாது. இனி காணும் நினைக்கிறேன் நான் விட்ட பாகு. இதை வந்து நல்லா பிரட்டி குழைக்கணும். ஓகே, இப்படியே நல்லா குழைச்சிட்டு மாவு பவுடராக அங்கேயும் இருக்கப்படா எல்லாம் இந்த சீனியோடு சேர்ந்துருக்கணும். அப்படியே ஒரு 2 மணித்தியாலம் மூடி வைப்போம். ஓகே, அதுக்கு பிறகு அரியாரத்தை சுட ரெடியாகலாம். இப்போ இதை அப்படியே 2 தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வறுக்கணும். 2 தேங்காய் உடைச்சி திருவி இதை இனி நாங்கள் நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு அரைக்கணும். தேங்காய் சொட்டெல்லாம் போடலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வறுக்கும் போது அதெல்லாம் சேர்ந்து நல்லா சூடாகி இதண்டுட்டு அப்புறம் பருவட்டிடும். அது அப்புறம் பவுடர் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து நல்லா சிவக்க வறுத்தாச்சு. அதையும் கொட்டி ஆற விடலாம். இப்போ வந்து சிவப்பரிசி, அதாவது பொங்கலுக்கு பாவிக்கிற சிவப்பரிசியை ஊற வச்சு வடித்து துணியில் உலர போட்டேன். நான் டவலில் வந்து உலர போட்டேன். கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிட்டு தான் சொன்னால் குயிக்காக வறுத்துடலாம். அதனால் நான் டவல் ஒண்டியில் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை எடுத்து
வறுக்க போகிறேன். இந்த அரிசி வந்து 1 மணி நேரம் ஊற விட்டேன் நான். சிவப்பு அரிசி இது பார்த்திங்கன்னா உடைஞ்சி போகும். இங்கே அந்த அளவுக்கு ஒரு நாள் காணும். இப்போ இது நல்லா வறுக்கிறோம். பயறு, தேங்காய், கச்சான் இதெல்லாம் எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி இதையும் வறுக்கிறேன். நல்லா அப்படியே தூக்கி போட்டுடலாம் முழுவதையும். அரிசி வந்து நல்லா சிவக்க வறுத்தாச்சு. அந்த நேரம் வந்து நான் இதுக்குள்ளே அரிசி பொரிஞ்சிட்டுது. நல்லா தண்ணி இல்லாமல் நல்ல மொறுண்டு பொரிய வந்துட்டுது. இப்போ இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த அரிசியை ஆற வைக்கலாம். பொரிச்ச அரிசியை தட்டில் ஆற கொட்டி விடுவோம். அதுக்கு பிறகு இதில் மிளகு, சீரகம், ஏலக்காய் இதையும் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுக்கொள்வோம். இந்த சூட்டில் வறுத்தால் போதும். இப்படி ஒரு வாசம் வருதுன்ட்டு ஓகே. முதல்ல தயவு செய்து எல்லோரும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்க மைக் வந்து ஆக்சிடென்ட்லி வேலை செய்யாமல் போயிட்டுது. நாங்களும் அதை கவனிக்காம விட்டுட்டோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் நான் பார்த்தேன் கேமராவில் மைக் வந்து வேலை செய்யலைன்னு சொல்லி. தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த இடத்துக்கான வாய்ஸை நான் இப்போ கொடுக்குறேன். மிளகு, சீரகம் வறுத்தா பிறகு நாங்கள் வறுத்து வச்சுருந்த பயரை இப்போ, அதாவது பச்சை பயிறு வறுத்து வச்சுருந்தாங்க, அதை வந்து அரைக்கிறேன். நல்ல பவுடராக அரைக்கலாம். இப்போ அரைச்ச பவுடரை ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்குள்ளே போடுறேன். என்ன சொன்னால் இந்த பாத்திரத்துக்குள்ளே தான் எல்லா பொருட்களையும் அரைச்சி போட்டுட்டு நாங்கள் பிறகு கடைசியாக மிக்ஸ் பண்ண போகிறேன். பயறு அரைச்ச பிறகு சிவப்பரிசியை நாங்கள் வறுத்து வச்சுருந்தேன். அந்த வறுத்து வச்சுருந்த அரிசியையும் இப்போ மினி மில்லில் சேர்க்கிறேன். இதை வந்து கொஞ்சம் குருணி விழுத்தியும் நீங்கள் வேணுமெண்டா அரைச்சி கொள்ளலாம், பவுடராயும் அரைச்சி கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இந்த பொரிச்ச அரிசின்றதால் கொஞ்சம் குருணி விழுத்தியை அடித்தால் நல்லா இருக்குமெண்டு என்னோடய ஒப்பீனியன். நான் வந்து அதை வந்து கொஞ்சம் குருணி விழுத்தி இப்போ மினி மில்லில் அரைக்கிறேன். இப்போ அதுவும் அரைச்சி முடிஞ்சு, இப்போ அரைச்ச அரிசியையும் இப்போ நாங்கள் முதல் போட்டு வச்சுருந்த அதே பயறு அதே பாத்திரத்துக்குள்ளே இதையும் கொட்டுறேன். அதுக்கு பிறகு தேங்காய் வறுத்து வச்சுருந்த தேங்காயை திரும்ப மினி மில்லில் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். தேங்காய் வந்து நல்ல பவுடராக அரைச்சிட்டேன். இந்த தேங்காயில் அவ்வளவு எண்ணெய் தன்மை இல்லை. சில தேங்காய் பார்த்திங்களன்னு சொன்னால் அரைச்சோன்னா களியாக வந்துடும். இது அந்த மாதிரி வரையில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த தேங்காயை இதில் சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அடுத்ததாக கச்சான் எடுத்துருக்கிறேன். கச்சானை அந்த சிவப்பு கோது போகிற வரைக்கும் அந்த கோதை புடைக்கிறேன். இப்போ புடைச்ச மட்டும் சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சிவப்பு கோதோடு இருந்தாலும் பரவாயில்லை, 1-2 வரும்போது பரவாயில்லை, நிறையவா தேவையில்லை. 3 கப் பயறு, 3 கப் அரிசி, 3 கப் கச்சான். கச்சான் வந்து நான் வந்து கொஞ்சம் இடையிடையே கடிபட்டால் நல்லா இருக்குமென்று நினச்சி கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன். இப்போ அரைச்சது எல்லாத்தையும் சேம் தேங்காய், பயறு, அரிசி மிக்ஸ் பண்ணின பாத்திரத்துக்கு சேர்க்கிறேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்றோடி ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் செய்ய தெரியாத நீங்கள் முதல் தடவை பைத்தமணியாரம் செய்கிறீங்களேன்னு சொன்னால் இப்படி தான் பைத்தமணியாரத்துக்கும் குழைக்கிறது. இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இதுக்கு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு சீனி. நான் வந்து சீனி வந்து 4 கப் சீனி எடுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமென்றதை நீங்கள் பார்த்து போடலாம். நான் இப்போ 3 கப் சீனியை போட்டுட்டு இந்த அரியரம் செய்ததில் இருக்கிற சீனியை வந்து
நான் வந்து அதை லைட்டாக சூடாக்கிட்டு இதுக்குள்ளே விட போகிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கொதி தண்ணி தான் இந்த பைத்தம் உருண்டைக்கு தேவை. அப்போ நான் இந்த சீனி 3 கப் போட்டதால் 1 கப்பின் சீனின்ற அளவுக்கு இந்த பாகு இருக்குது. காணாட்டிக்கு நாங்கள் பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ அந்த சீனியை வேஸ்ட் பண்ணாமல், பாகு காய்ச்சின சீனியை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நான் சூடாக்கி போட்டு இதோட சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல் இந்த அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த சீனியோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நான் ஒரு மரக்கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் சேர்ற மாதிரி இப்படி கையால் நல்லா உதிர்த்தி குழைக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. நீங்கள் வந்து கச்சான இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிற பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி போடலாம். எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு 4-5 கச்சான் 8 கடிப்பட்டாலே போதுமென்று தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வேணுமெண்டா கட் பண்ணியும் போடலாம். கொஞ்சம் கச்சான் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும். நான் இப்போ வந்து இது சீனி அரியறதுக்காக செய்த சீனி பாக்கு அதை வந்து இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். ஏன்னா இந்த சீனி வேஸ்ட்டாக போயிடும். 3 கப் சீனி இதுக்குள்ளே போட்டேன்னா இது 1 கப் சீனின்ற அளவு இருக்குது. மொத்தம் இதுக்கு 4 கப் சீனி கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு இனிப்பை பார்த்துட்டு நீங்கள் போடலாம். இப்போ நாங்கள் இதில் எப்படியோ இது சுடு தண்ணியில் தான் குழைக்க போகிறோம். நீங்கள் இந்த சீனிக்கு பதிலாக சர்க்கரையில் கூட செய்யலாம். சர்க்கரையை கூட இப்படி பாகு எடுக்க தேவையில்லை. கொதிக்க வச்சுட்டு மடித்து அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணி கொதிச்சிட்டுது. அதாவது இந்த சீனி தண்ணி, பாகு இல்லை, சீனி தண்ணி. பாகு இல்லை, சீனி தண்ணி. மறுபடியும் சொல்கிறேன். இது கொதிச்சிட்டுது. இது காணும். இந்த கொதி வந்தது காணும். இப்போ நிப்பாட்டிட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவோம். ஒரே அளவில் எல்லா உருண்டையும் உருட்டணும். இப்போ நாங்கள் பலகாரத்தை பொரிக்க ரெடியாகலாம். முதல்ல அரியாதரம் சீனி அரியாரத்தை பொரிக்க போகிறேன். அதுக்கு எண்ணெயை விட்டுட்டு சீனி அரியாரம் பொரித்த எண்ணெயிலேயே இந்த கச்சான் பைத்தம் பணியாரத்தையும் பொரிக்கலாம். சீனி அரியதரத்தை ஐயோம்மா இப்படி எடுத்து முதல்ல அம்மா திக்காக இருக்குதே அடித்து குழச்சி நிமித்தினா தான் வரும் ரைட்டாக. ஓகே, இதை வந்து நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். ஒரு அடித்து குழைக்கணும். அப்போ தான் வெடிக்காது. ஓகே, திக்காக இருக்கிறதால அப்போ பாருங்கள் இது வந்து வெடிச்சு போயிடும். ஓகே, நாங்கள் ஒன்றை போட்டு பார்த்துட்டு இது எப்படி சரி பண்ணலாமான்ட்டு. நல்லா இறுகி போய் கிடக்குது. குட்டியாண்டு ஃபஸ்ட்டு கொண்டு போடுறேன். ஓகே, எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெடிக்குதா? ஐ திங்க் இது வெடிக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். நான் சூடாக தான் இருக்குது. எண்ணெய் கொதிக்கவில்லை.
கமோன். ஐயய்ய, இது என்ன இப்படி கட்டியாக வந்திருக்கு? எப்பயுமே இப்படி தான் ஃபஸ்ட்டு அதிகாரம் எனக்கு வாரது, நல்லாவே வராது. அடித்து குழச்சி நிமித்தி எடுத்த பிறகுதான் அதிகாரம் நல்லா வரும். இது என்ன செய்யணும்டா? ஃபஸ்ட் அதிகாரம் எப்படி வந்திருக்குதுண்டா? இது ரோங், இது அதிகாரம் பிழை. இப்போ இந்த அதிகாரத்தை எப்படி சரி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குதுண்டு? கோணங்கியாக இருக்குது, பொங்கையில் கலர் நல்லா வரையில் வெடிச்சு போயிருக்குது. ஆமாம், இது எப்படி அதை எப்படி சரி பண்ணுறேன்டு. ஐயோம்மா, நல்லாவே இல்லை. இது எப்படி ரெடி பண்ணலான்னு பாருங்க. ஓகே, அரியாரத்துக்கு இப்போ வந்து 1/2 கப் சீனி எடுத்துருக்கிறேன். ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா அந்த அரியாரம் வந்து கரெக்டாக வரையில்லை. ஓகே, கொஞ்சம் தண்ணி விட்டு காணாது, அதுக்கு பாகு காணாது, அரியாரம் இனிக்கல. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைக்கிறேன். ஒரு கொஞ்சம் பாகு போட்டால் காணும் எங்களுக்கு. இந்த மா வந்து சரியான திக்காக இருக்குது. மா பிழைச்சது எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் நாங்கள் பழகிக்கொள்ளணும். அது வந்து திரும்பவும் சீனி பாகு மாதிரி அதே முதல் எப்படி பாகு பதத்துக்கு எடுத்தோமோ அதே பதத்துக்கு எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எவ்வளோ திக்காக இருக்குதுண்டு. இப்போ சேம் சீனி பாகு பதம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் விட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். புழைச்சிட்டுன்னு சொல்லி தூக்கி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் கரெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து மா வந்து எங்களுக்கு பிள்ளையாக இருந்தது, தட்டி போடைக்க வரையில. இப்போ பாருங்க, நான் திரும்ப வந்து கொஞ்சம் சீனி பானி போட்டு திரும்ப நல்லா அடித்து குழச்சி பிணைஞ்சு குழைக்கணும். பிணைஞ்சு குழைச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு தட்டி போட்டு காட்டுறேன். கொஞ்சமாக கையில் எண்ணெயை தட்டு தான் தொட்டு. ஓகே ஓகே, வரலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, எஸ், எப்படி பொங்கி இருக்குதாண்டு? சீனி அதிகாரம், வெள்ளை அரிசி மாவில் சீனி அதிகாரம் எப்படி வந்திருக்கேன். இப்போ என்னென்னா நிறைய பேர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, தாங்கள் அரியாரம் செய்தால் ஒன்றில் கல்லா போகுது, ஒன்றில் எண்ணெய்க்கில் போட்டால் வெடிச்சு போகுது, ஒன்றில் அப்படியே எல்லாம் என்ன சொல்கிறது நடுவில் அப்படி எரிமலை மாதிரி பிளந்து இருக்குதுண்டு. உங்களுக்கு ஒரு கப் பிழைச்சாலும் திரும்ப நீங்கள் அடித்து குழைச்சி போட்டிங்களேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது சரியாக வரும். இங்கே பாருங்க, இது வந்து நான் செகண்ட் டைம் போட்ட அரியாரம். இது வந்து எப்படி இருக்குதுண்டு? நல்லாவே இல்லை மீன்ஸ் உள்ளில் இங்கே நடுவே இது வெடிச்சிருக்குது, பூகம்ப மாதிரியே வந்திருக்குது இங்கே இந்த இடத்துல. அடுத்தது இது கொஞ்சம் பெட்டராக வந்திருக்குது. இப்போ இது 4ஆவது நல்ல பெட்டராக வந்திருக்கு. பாருங்க, இப்படி தான் எடுக்கணும். இப்போ நெருப்பை குறைச்சி விட்டு இனி கட்டாண்டு தட்டி போடலாம். எண்ணெயில் கையில் தொட்டுட்டு இப்போத்தியா புதுசுன்னு பொங்கிட்டுது. ஓகே, அரியாரம் இப்படி பொங்கி வரணும், அப்போ தான் உள்ளே அவியும், இல்லையாண்டா அவியாது. எண்ணெயில் தொட்டு ஒரு கால் மாடு கேட்க பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு தட்டிட்டு அவ்வளோதான் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றணும். அதுக்கு மேலே பாருங்கள் அப்படி பொங்கி வர போதாண்டு புஷ்ஷண்டு வரும். பால் ரொட்டி பொங்கின மாதிரியே அதுவும் பொங்கி நல்லா வரும். என்னோடய ஃபேவரட் சீனி அரியாரம். எஸ், நல்லா சிவக்க விட்டு எடுக்கணும். ஒரு கப் அரிசிமா
1 கப் அவிச்ச கோதுமை மா. இதை மிக்ஸ் பண்ணி இப்போ நான் இந்த பலகாரத்தை தோய்ச்சி போட போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரை தேக்கரண்டி உப்பு தண்ணியை விட்டு தோசை மா பதத்துக்கு கரைச்சி எடுக்கணும். ஒரு கப் அரிசிமா 1 கப் அவிச்ச கோதுமை மாவுக்கு 2 தேக்கரண்டி சோளன்மா. இந்த சோளன்மா போட்டால் கொஞ்சம் முறுமுருண்டு இருக்கும். பொரிச்ச உடனே முறுமுருண்டு தான் இருக்கும். இருக்க கொஞ்சம் இளவாளிச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த சோளன்மா போட்டால் அப்படி இருக்காது. நல்ல க்ரன்ச்சியாகவே இருக்கும். உங்களுக்கு வேணுமெண்டா இதுக்கு மஞ்சள் போடலாம், கலர் ஆரஞ்சு கலர் ஏதாவது போடலாம். நான் எதுவும் போட போகிறதில்ல. இப்படியே துவச்சி பொரிக்க போகிறேன். கை விரலை வச்சு பார்க்க தெரியும் இந்த கோட் காணும். ஆகத்தி காயும் இருக்கக்கூடாது, ஆகத்தி நாயும் இருக்கக்கூடாது. கச்சான் உருண்டை ஒரு கேப் விட்டு போடணும். ஒருக்கா இங்கே போட்டால் ஒருக்கா அங்கே போடணும். இப்போ தான் ஒட்டி பிடிக்காது. புளியா முந்திரிக்காய் நிறைய சுற்றி a plate. There's the plate. Welcome, Adivile. என் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் அரியதரம் செய்து காட்டியிருக்கிறேன். சீனி அரியாரம், அதோட பச்சை பயிறு, கச்சான், இதை வச்சு எப்படி ஒரு நல்ல ஹெல்த்தியான பைத்தமணியாரம், கிட்டத்தட்ட பைத்தமணியாரம் மாதிரியே தான் இதுவும் எப்படி செய்யலாம்ன்றதை செய்து காட்டியிருக்கேன். முற்றிலும் வித்தியாசமாக பைத்தமணியாரத்துக்கு வித்தியாசமாக இதை செய்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்கள் நார்மலாக பைத்தமணியாரம் செய்கிறது பாசிப்பயிறு வச்சு, அதாவது தோல் நீக்கின பயிரை வச்சு. நான் இன்றைக்கு செய்திருக்கிறது பச்சை பயிறு, தேங்காய், கச்சான், அரிசி. சூப்பரான ஒரு பைத்தமணியாரம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதோட நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், நிறைய இடங்களில் மிளகு சீரகம் சேர்க்கிறது இல்லை. இந்த மிளகு சீரகம் ஏன் போடுறதுன்றதை நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. இந்த மிளகு சீரகம் போடுறது செமிக்கிறதுக்கும் உடம்புக்கு நல்லது. சில பேருக்கு அந்த பலகாரம் ஒத்து வராது. எண்ணெய் பொரித்தது ஒத்து வராமல் இருக்கலாம். சில வேளை நாள்பட்ட பலகாரமாக இருக்கலாம். இந்த மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. அதனால தான் இந்த மிளகு சீரகம் அது டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கு நல்லதுன்னு தான் அதை சேர்க்கிறது. நான் மிளகு சீரகம், ஏலக்காய் சேர்த்து இன்றைக்கு செய்திருக்கிறேன். அடுத்தது எப்பயுமே நான் வளமையாக செய்கிற அரியாரம் தான். இந்த அரியாரம் பிழைச்சிட்டுதுன்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதை சரி பண்ணலாம்ன்றதை தான் நான் காட்டியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் சீனி அரியாரம்
எனக்கு வராமல் போய்க்குள்ள தான் நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணி நான்ன்றதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் எனக்கு நேற்று மொரால் சொன்னால் தான் வந்து சீனியரியாரை நிறைய குழச்சிட்டு அப்படியே தூக்கி குப்பையில் போட்டதுன்னு சொல்லி அப்படி செய்யாதுங்க. கண்டிப்பாக அது நல்லா வரும். ஒரே ஒரு விஷயம், பானியை முருக விடாமல் பார்த்துக்கொண்டா சரி. நிறைய பேர் சீனியை சேர்த்து மாவோட குழச்சி வச்சு செய்யணும். எனக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த சீனியரியாரத்துக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ஈஸியாக செய்யலாம். ஆனால் இது ஒரு சூப்பரான அரியாரம். நீங்கள் வேணுமென்றால் ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாத நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக எல்லோரும் செய்யலாம். இப்போ நாங்கள் சீனி அரியாரம் இதுதான் வந்திருக்கா ஃபஸ்ட்டு. பூவாய் பிச்சு பிச்சு காட்டணும். அப்போ தான் தெரியுமா. கஷ்டப்பட்டு அடிக்கினா உள்ளே எப்படி வந்திருக்குன்னு. அடுத்தது பச்சை பயிறு வச்சு பைத்தம்பலகாரம் செய்திருக்கிறேன். கச்சாம் போட்டு சூப்பரான வித்தியாசமாக கையாலேயே உடைச்சி சாப்பிடலாம். அப்புறம் இது ஆறுதலாக சாப்பிட்றேன். இதில் இந்த வீடியோ முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். பாய்.